இந்த செப்டம்பர் 2021 எல்ஜி அகாடமில நம்ம 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். அதை கொண்டாடுற விதமா இப்ப செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறதுன்னு உங்களுக்குள்ள கேள்வி இருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை கண்டிப்பா செக் பண்ணுங்க. செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் மூலமா உங்களை நான் எல்ஜி அகாடமில ஒரு ஸ்டூடெண்டா மீட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கேன். மறக்காம செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் பத்தி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்க லிங்கை செக் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். தாமரை செல்வி கேட்டிருக்காங்க, எனக்கு 18 வயசாச்சு, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் கான்டென்ட் ரைட்டிங் பர்சியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பர்சியூ பண்ணலாங்க தாமரை செல்வி. நீங்க 18 வயசு ஸ்டூடெண்ட் வேற சொல்றீங்க. நான் வந்து ஹர்ஷா அப்படின்ற என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூ நான் இங்க லிங்க் பண்றேன், செக் பண்ணுங்க. அவங்களும் உங்களோட ஏஜ் உங்களை மாதிரி தான், அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கூட. ஸோ கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பர்சியூ பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் வந்து கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரில் இணைஞ்சிருக்காங்க. உங்களோட ஏஜ் அப்படின்றது ஒரு பேரியரே கிடையாது. உங்களோட லேப்டாப்லேருந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அதனால வந்து ஏஜ் அப்படின்றது ஒரு பெரிய தடையே கிடையாது. 18 வயசாச்சு, காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னும் டிகிரி முடிக்கல, அந்த மாதிரி கட்டுத்திட்டங்கள்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் டிகிரி முடிக்கல அப்படின்னாலும் உங்களோட டிகிரியை பார்த்து யாரும் உங்களை கான்டென்ட் ரைட்டராக ஹையர் பண்ண போகிறது கிடையவே கிடையாது. உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்து தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங்கை பர்சியூ பண்ணலாம். இந்த இன்டர்நெட் யுகம் வளர 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 பெருசாக்கிட்டே போக 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 கண்டிப்பா இந்த கரியர்ல உங்களுக்கு ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க 18 வயசோ 80 வயசோ கண்டிப்பா கான்டென்ட் ரைட்டிங்ல ஒரு கரியரை நீங்க உருவாக்கிக்க முடியும். ப்ரொவைடட் உங்களோட இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது பேசிக்கா உங்களுக்கு ஒரு இமெயில் எழுத முடியுமா? உங்களோட தாட்ஸை கம்யூனிகேட் பண்றீங்க இமெயில்ல இல்லையா? ஒரு 5 சென்டென்ஸ்லயோ 10 சென்டென்ஸ்லயோ நீங்க உங்களோட தாட்ஸை கம்யூனிகேட் பண்ணி அதை ப்ராப்பரா கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் இல்லாம நீங்க எழுத முடியும் அப்படின்னாலே, உங்களோட தாட்ஸை நீங்க ப்ராப்பரா கோஹசிவா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்து இந்த கான்டென்ட் ரைட்டிங் கரியரை பர்சியூ பண்ணலாம். உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்க கான்டென்ட் ரைட்டரா உருவாகணும், உங்களோட எழுத்துக்களை பணமாக்குற அந்த வித்தையை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அப்படின்ற ப்ரோக்ராமை செக் பண்ணுங்க. அது lavanyajekma.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கிளிக் பண்ணுங்க, ஃபுல்லா சிலபஸை ஸ்டடி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். இன்னொரு விஷயமும் பண்ணுங்க, கான்டென்ட் ரைட்டிங் பத்தி நான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டையும் நான் இங்க லிங்க் பண்றேன். அதுவே உங்களோட மனசுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியும் வந்து இணையலாம். நான் உங்களை lavanyajekma.comல கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.